பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினியை உடனடியாக சாதிய தீண்டாமை வழக்கில் கைது செய்ய வேண்டும். முதல்வருக்கு கோரிக்கை. வணக்கம். அனைவருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆட்சியராக பணிபுரிபவர் மிருணாளினி. இவர் ஒரு சாதி வெறி பிடித்தவர். எப்படி என்று பார்ப்போம். கடந்த 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியானது. மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆவார் இவர். இந்த ரிசல்ட் வெளிவந்த உடனே குன்னம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் கொடுக்கிறார். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த போட்டோவில் எப்படி நிற்கிறாங்க, இந்த அம்மா இங்க நிற்கிறாங்க, அதிகாரிகள் எப்படி நிற்கிறாங்க, எவ்வளவு க்ளோஸா நிற்கிறாங்க, எவ்வளவு இடைவேளையா நிற்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நீங்க பாருங்க. வீடியோ இருந்தா வீடியோ போட்டு பாருங்க. ஏன்னா இந்த அம்மாவும் இந்த சிவசங்கரும் ஒரே இனம், திமுகவை சேர்ந்தவர்கள், பின்னணி பலம் கொண்டவர்கள். இதே இந்த போட்டோவை பாருங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தவேகா வேட்பாளர் தம்பி சிவகுமார் அவர்களுக்கு இந்த அம்மா வெற்றி சான்றிதழ் வழங்கவில்லை. அதற்கு மற்ற அதிகாரிகள் கூப்பிடுறாங்க, வாங்க கொடுக்கலான்னு. நான் வர முடியாதுன்னு ஓரமா போய் நின்றுக்கிட்டாங்க. இது எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வேறொரு அதிகாரி அனிதா, டிஆர்ஓவா பிஆர்ஓவான்னு தெரியல, இவங்க வெற்றி சான்றிதழ் வழங்குறாங்க. இந்த அம்மா எங்க போய் நிக்குது பாருங்க. மிருளானி எங்க எத்தனை அடி தூரத்தில் நிக்கிறாங்க பாருங்க. இதுதான் தீண்டாமை. அங்க இனிக்குது, இங்க புளிக்குதா? இது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோ வரும் பாருங்க. வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராகி அதன் பின்பு எம்எல்ஏ தம்பி சிவகுமார் வராரு பாருங்க. எப்படி பூங்கொத்து வாங்குறாரு பாருங்க. அப்ப கூட தள்ளி நின்று தான் வாங்குறாங்க. கை காலெல்லாம் மேல போடக்கூடாது அப்படின்னு தள்ளி நின்று வாங்குறாங்க பாருங்க. இதெல்லாம் நியாயமா? நாங்க இதற்கு முன்னாடியே செய்தி வெளியிட்டு இருந்தோம். இந்த அம்மா கலெக்டரா இருக்கும் வரை இந்த 2 தொகுதியும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அதிமுக படுந்தோல்வி அடையும் அப்படின்னு போட்டிருந்தோம். அவங்க யாரும் காதுல வாங்கல, விட்டுருங்க. இப்ப சொல்லுகிறோம், இந்த அம்மா மீது தமிழக முதல்வர் சாதிய தீண்டாமையில் வழக்கு துவங்க வேண்டும், கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதற்கான சட்டத்திட்டத்தினை நாங்கள் தட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.